அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருமண வாழ்க்கையை பத்தி ஆஸ்ட்ராலஜில எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய 7வது வீட்டை பார்க்கணும். 7th ஹவுஸ் தான் உங்களுடைய மேரேஜ், உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் மேரேஜ் எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியது 7th ஹவுஸ். நெக்ஸ்ட் மேரேஜுக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் தான் திருமணத்தை ஒருத்தருக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கு அப்படின்றத வச்சு திருமணத்தை கணிச்சிடலாம். அதே மாதிரி குரு குரு எந்த வீட்டை பார்க்குறாரு அவருடைய பார்வையை வச்சு நீங்க மேரேஜை டிசைட் பண்ணிடலாம். ஸோ குரு சுக்கிரன் அப்புறம் 7வது அதிபதி, இந்த மூணுமே திருமணத்துக்கு சிக்னிஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படின்னா, நம்பர் 1, கோச்சாரத்துல குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியில உட்காருவார் இல்லைங்களா. அந்த குரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை தொடணும். அப்போ அவருக்கு திருமணம் கை கூடும், எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி. ஆனா ஒருவேளை 7ல வேற ஏதாவது தீய கிரகங்கள் இருந்தா, ராகு கேது சனி அந்த மாதிரி இருந்தா மேரேஜ் கண்டிப்பா டிலே ஆகும். ஆனா குரு சுக்கிரனை தொடும்போது 90% மேரேஜ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த குரு சுக்கிரன் யோகம் அமைச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிலேட் மேரேஜ் ஏன் நடக்குது அப்படின்னா, 7வது வீடு இல்லைங்களா, 7வது வீடு இருக்கு இல்லைங்களா, அதுல கேது உக்காந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இது என்ன நடக்கும் அப்படின்னா, டிலேட் மேரேஜ் அப்படின்றத கூட பரவாயில்ல, மேரேஜ் நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பார்ட்னரை விட்டு பிரியக்கூடிய சுச்சுவேஷன், டிவோர்ஸ் ஆகுறது, அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கும். 7ல கேது இருந்துச்சுன்னா. இதுவே 7ல ராகு இருந்துச்சுன்னா மேரேஜ் நடக்கும். பட் நிறைய சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். ஃபுல்லா கட் பண்ணாது. கேது ஃபுல்லா மேரேஜ் லைஃபே கட் பண்ணிடும். பட் ராகு கட் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு பிரிவினையை கொடுத்து அப்புறம் ஜாயின் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் உருவாக்கிடும். 7ல ராகு இருந்தாலோ சுக்கிரன் கூட ராகு இருந்துச்சு அப்படின்னா இதுதான் பலன். இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனையை உண்டாக்கும். அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சுற சுச்சுவேஷன் உருவாயிடும். கணவன் மனைவி செப்பரேட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் உருவாயிடும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கணவனோ மனைவியோ பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டு தனியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ராகு. ஆனா இதுவே 7ல கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப 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 ரிஸ்க். எத்தனை மேரேஜ் பண்ணாலும் டிவோர்ஸ்லயே போய் முடிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடும். அதுதான் 7ல கேது இருக்கவங்க என்ன பண்ணோம்னா, இதுக்கு ஒரே ஒரு ரெமெடி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்க. இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நான் கூட நிறைய ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 7ல கேது இருக்கவங்க 3 கல்யாணம் 4 கல்யாணம் ஆகிட்டு கூட டிவோர்ஸ் ஆகிட்டு தனியாகவே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களாம் கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் நம்ம எப்படி சொல்கிறது, லைஃப் பார்ட்னர் கிட்ட தானே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல தப்பு இல்லைங்களே. நம்ம அப்படியே முரண்டு பிடிச்சிட்டே நின்னோம் அப்படின்னா கடைசியில் நவகிரகங்கள் ஜெயிச்சிரும். அதை விடக்கூடாது, நம்ம தான் ஜெயிக்கணும். ஏன்னா இது நம்மளோட லைஃப் இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ராகு கேது 7ல இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பலன். மற்றபடி டைமிங் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா குரு சுக்கிரனை தொடும்போது அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபேமிலி அமையணும் இல்லைங்களா, கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ஃபேமிலி அமையணும். ஸோ அதுக்கு 2வது வீட்டையும் பார்க்கணும். இந்த 2வது அதிபதி எந்த வீட்டில் இருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது உங்களுடைய குடும்பம் எப்படி அமையும், உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி அமையும் அப்படின்றத பார்த்துக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க குடும்பமும் 2வது வீடு தான், கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வீடு 2வது வீடு. அதே மாதிரி 8வது வீடு அது கல்யாணத்துக்கு அப்புறம் அமையக்கூடிய ஒரு வீடு. ஸோ அது 8வது வீடை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நீங்க கரெக்டாக கணிச்சிடலாம்.
இதுதான் வந்து விஷயம். ஸோ 7வது வீடு, 2வது வீடு, அப்புறம் வந்து 8வது வீடு, 7ல எந்த கிரகம் இருக்கு, 7வது வீட்டை எந்த கிரகம் பாக்குது, இதெல்லாம் வச்சு திருமணம் நடக்குமா, எந்த டைம்ல நடக்கும் அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து 100% கணிச்சிடலாம். அதே மாதிரி 7வது வீட்டு மேல இருக்கு சம் கிரகம் வந்து பார்க்கும் இல்லைங்களா பார்வையா, அந்த கிரகம் வந்து தசாபுக்தி நடத்தும் போதும் கல்யாணம் வந்து நடக்கும். அதாவது அவங்கவுங்களோட கர்மா பிரகாரம் தாங்க நடக்கும். எப்படி சொல்றது, ஒருத்தருக்கு வந்து 7வது வீட்டுடைய கிரகம் தசை நடத்தும் போது நடக்கும். ஒருத்தர் வந்து குரு சுக்கிரனை தொடும்போது நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த 7வது வீட்டு மேல பார்வை பார்க்கக்கூடிய கிரகம் தசை நடத்தும் போது நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ திருமண ஆராய்ச்சி இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதான் வந்து விஷயம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்றத வந்து கரெக்டாக பார்த்து அப்புறமா பண்ணுங்க. மேரேஜ் மேட்சிங், ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்த்துட்டு பண்ணுங்க. அவசரப்பட்டு எடுத்தவங்க முடிவு பண்ணிடாதீங்க. அதான் என்னுடைய அட்வைஸ். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.